ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ஆன்டிஷிப் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனைக்கு பிறகு இந்தியாவுடைய ஆன்டிஷிப் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த ஆன்டிஷிப் மிசைலை உருவாக்கி இருக்காங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சைனா தங்களோட கடற்படையை அதிவிரைவா விரிவுபடுத்தி வர்றாங்க. நம்பர்ஸின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய கடற்படையா சீன கடற்படை உருவெடுத்திருக்கு. பாகிஸ்தானும் சீனாவின் உதவியோடு தங்களோட கடற்படையை வலிமைப்படுத்தி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிராக கடல்ல ஒரு டூ ஃப்ரண்ட் வார சந்திக்கணும் அப்படின்னா இந்திய கடற்படை வலிமையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய சீடினையல் கேப்பபிலிட்டி மிக சிறப்பா இருக்கணும். அதனால இந்தியா தங்களோட சீடினையல் கேப்பபிலிட்டியை அதிகரிப்பதற்கு பல விஷயங்களை முன்னெடுத்து வர்றாங்க. அந்த வகையில அமெரிக்காவிடம் இருந்து 26 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரின் ஆபரேஷனை இந்தியாவால கேரி அவுட் பண்ண முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல பலவிதமான ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரின் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிடத்தக்கது நார்வே நாட்டின் காங்ஸ்பர்க் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட நேவல் ஸ்ட்ரைக் மிசைல். இந்த மிசைல் உலகின் தலை சிறந்த ஆன்டி ஷிப் மிசைல். இந்த நேவல் ஸ்ட்ரைக் மிசைல்னால 185 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ஆனா இந்த மிசைல்களோட விலை மிகவும் அதிகம். அதனால இந்தியா உள்நாட்டிலே ஒரு நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை உருவாக்க திட்டமிட்டாங்க. அந்த திட்டத்தின்படிதான் இந்தியா தன்னோட முதல் நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. 18 மே 2022 அன்னைக்கு DRDO ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனையின் போது நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை இந்திய கடற்படைக்கு சொந்தமான சீக்கிங் ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செய்து வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த மிசைலை லான்ச் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் லான்ச்சர்களையும் இந்தியா உள்நாட்டிலே முதல்ல தயாரிச்சிருக்காங்க. இந்தியா இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை 2018 வருடத்தில் இருந்தே டெவலப் செய்து வர்றாங்க. இந்த மிசைலை முதல்ல 2020 நடந்த ஏரோ இந்தியா ஷோல காட்சிப்படுத்தி இருந்தாங்க. நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை 434 கோடி செலவில் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படையை பொறுத்தமட்டில் ஹெலிகாப்டர் லான்ச் ஆன்டி ஷிப் மிசைல்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருது. இப்போ இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சீக்கிங் ஹெலிகாப்டர்கள்ல பிரிட்டன் நாட்டால் தயாரிக்கப்பட்ட சி ஈகிள் அப்படிங்கிற ஹெலிகாப்டர் லான்ச் ஆன்டி ஷிப் மிசைல் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சி ஈகிள் மிசைல் 600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். சி ஈகிள் மிசைல்ல இலக்குகளை கண்டுபிடித்து தாக்குவதற்கு ரடார் சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. சி ஈகிள் மிசைல் அதிகமான எடை இருப்பதனால் இந்த மிசைல்களை குறைவான எண்ணிக்கையில தான் ஹெலிகாப்டர்கள்ல எடுத்து செல்ல முடியும். இதன் காரணமா தான் இந்தியா உருவாக்கி இருக்கிற நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் எடை குறைவான மிசைலா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல டார்கெட்ஸை கண்டுபிடிப்பதற்கு IIR சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. DRDO உருவாக்கி இருக்கிற இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஒரு ஸ்டெல்த் மிசைல். இந்த மிசைலை எதிரிகளோட ரடார்கள்னால கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இந்த மிசைல்ல IIR சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்களை பயன்படுத்தி இந்த மிசைலை ஜாம் செய்ய முடியாது. நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை DRDO நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட எடை 375 கிலோகிராம். நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட நீளம் 3.6 மீட்டர். இந்த மிசைல்னால 100 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று கப்பல்கள் மீது தாக்குதல்
தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு சாலிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட் பயன்படுத்தப்படுது. இந்த ராக்கெட்டுகள் திட எரிபொருளை பயன்படுத்தி இயக்கப்படுது. இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 5 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் மாக் 0.8 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்யுது. அதாவது இந்த மிசைல்னால 987 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த மிசைல்ல முதல்ல மல்டி EFP வார்ஹெட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்ஹெட்டோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த மிசைல் கப்பலை தாக்கும் பொழுது பல முறை வெடிக்கும். இதன் மூலமா எவ்வளவு திக்கான ஸ்டீல் பிளேட்டையும் துளைத்து கொண்டு செல்ல முடியும். இதனால எதிரிகளோட போர்க்கப்பல்களுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியாவின் இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் லான்ச் செய்யப்பட்டு 200 செகண்ட்ல 55 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்குதல் நடத்தும். அதாவது இந்த மிசைல்னால முதல் 130 செகண்ட்ல 35 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும். அதற்கு பிறகு கடைசி 70 செகண்ட்ல 20 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்று தாக்குதல் நடத்தும். நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் முதல்ல இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது 15 மீட்டர் உயரத்துல பறந்து செல்லும். மிசைலோட டெர்மினல் பேஸ்ல வெறும் 5 மீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இப்படி மிசைல்கள் குறைவான உயரத்துல பறந்து சென்று தாக்குவதை சி ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலான ஆன்டி ஷிப் மிசைல்கள் சி ஸ்கிம்மிங் செய்யக்கூடிய மிசைல்கள் தான். எதற்காக இந்த சி ஸ்கிம்மிங் டெக்னிக்க ஆன்டி ஷிப் மிசைல்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ரடார்கள் மற்றும் சென்சார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அந்த கப்பலை நோக்கி ஒரு மிசைல் வந்துச்சு அப்படின்னா இந்த ரடார்கள் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இதன் காரணமா ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத குறைவான உயரத்துல பறந்து சென்று இந்த மிசைல்கள் கப்பலை தாக்குது. இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்தி தாக்குதல் நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஆல்ட்மீட்டர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல்ல 2-வே டேட்டா லிங்க் இருக்கு. இந்த டேட்டா லிங்க் மூலமா டார்கெட்ஸ் குறித்தான கோஆர்டினேட்ஸ் நம்மளால மிசைல் இலக்கை நோக்கி டிராவல் செஞ்சிட்டு இருக்கும் போதே அப்டேட் செய்ய முடியும். அதே போன்று இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி டார்கெட்ஸையும் மாத்த முடியும். இந்த மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய டெர்மினல் பேஸ்ல இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர்களை பயன்படுத்துது. இந்தியா இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சீக்கிங் ஹெலிகாப்டர், அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ள MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் மற்றும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களையும் இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த மிசைல் கரெக்டா கப்பலோட வாட்டர் லைன்ல அட்டாக் பண்ணும். எதற்காக கப்பலோட வாட்டர் லைன்ல அட்டாக் பண்ணுது அப்படின்னா, அப்பதான் அட்டாக் செய்த உடனே கடல் நீர் கப்பலுக்குள் புகுந்து கப்பல் அதிவேகமா மூழ்கடிக்கப்படும். மிசைல் வாட்டர் லைனுக்கு மேல அட்டாக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கப்பல் மூழ்கடிக்கப்படாது. இதற்காக தான் இந்தியா கரெக்டா இந்த மிசைல வாட்டர் லைன்ல அட்டாக் செய்வது போன்று உருவாக்கி இருக்காங்க. இந்தியாவின் இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைலை பயன்படுத்தி சிறிய மற்றும் பெரிய போர்க்கப்பல்களையும் தாக்கி அழிக்க முடியும். இந்தியா முதல்ல உருவாக்கி இருக்கிற இந்த ஆன்டி ஷிப் மிசைல் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல். அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். அதனால இந்த மிசைல்கள் MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தப்படும் நேவல் ஸ்ட்ரைக் மிசைலை ரீப்ளேஸ் செய்யாது. அதற்கு பதில் அந்த மிசைல்களோடு இணைத்து இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைலோட மீடியம் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்ச் மிசைல்களை ஃபியூச்சர்ல உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா உருவாக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்னால அதிகபட்சமா 180 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்களை தாக்கி அழிப்பது போன்று வடிவமைக்க போறாங்க. இந்தியா உருவாக்கி இருக்கிற இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் 100 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்துது. சிலர் நினைக்கலாம் 100 கிலோகிராம் அப்படிங்கிறது மிகவும் குறைவான வார்ஹெட், இதை வச்சு எப்படி ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவின் மோஸ்கோ போர்க்கப்பலை கருங்கடல் பகுதி
பகுதியில வச்சு தாக்கி அழித்ததும் குறைவான வார்ஹெட் கொண்ட ஒரு ஆன்டிஷிப் மிசைல் தான். அதே போன்று 1982 நடந்த பிளாக்லாண்ட்ஸ் யுத்தத்திலையும் பிரிட்டன் போர்க்கப்பல் குறைவான வார்ஹெட் கொண்ட மிசைலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதிக எடை கொண்ட வார்ஹெட்கள் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு மிசைல் கப்பலை தாக்கிய உடனே கப்பல்ல இருக்கக்கூடிய எரிபொருள், வயரிங் மற்றும் ஆயுதங்கள் உடனே தீப்பிடித்து எரிந்து கப்பல் முழுவதும் சேதமாயிரும். இந்தியா வரும் காலங்கள்ல இந்த மிசைல ஹெலிகாப்டர் தவிர லேண்ட் பேஸ் வெஹிக்கிள்ஸ் மற்றும் சிறிய போர்க்கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்தும் வகையில மாற்றங்கள் செய்ய போறாங்க. இதன் மூலமா தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள பெட்ரோல் வெசல்ஸ் மற்றும் ஆன்டிஷிப் மிசைல் இல்லாத கப்பல்கள்ல இந்த மிசைலை இணைத்து பயன்படுத்த போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.